ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி பருப்பு பாயாசம் செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் சிறுபருப்பு, ஒரு 50 கிராம் ஜவ்வரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெல்லத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் பருப்பை வறுத்து எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் ரொம்ப கருகிற அளவுக்கு வேண்டாம், நல்லா பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்தாலே போதும். வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி அந்த பருப்புக்கு 1 மடங்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுக்கிற ஜவ்வரிசியுமே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். ஏன்னா ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா ஒரு கொதிக்க நல்லா வெந்துடும். நம்ம குக்கரில் வேக வைக்கலைன்னா கூட பாத்திரத்திலே வறுத்து அப்படியே கூட வேக வைக்கலாம். நான் குக்கரில் வேக வச்சுட்டேன். 1/4 கிலோ வெல்லத்தை இது மாதிரி கொஞ்சம் தூசி மண்ணெலாம் இருக்கிறதுனால கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் பருப்போடு சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன். ஏன்னா பருப்பு பாயாசம் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கட்டி ஆகிடும். எந்த பாயாசம்னாலுமே பாயாசம் கொஞ்சம் சீக்கிரம் கட்டி ஆகிடும். நான் இதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலையும் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் நம்ம வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும். நமக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் போடுறேன். ஏலக்காய் தூள் போட்ட உடனே நம்ம முந்திரி திராட்சைலாம் வறுத்து கொட்டிடலாம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு பொடியாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை. இப்போ முதல்ல தேங்காவை நல்லா செவக்க வறுத்துக்கிடணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் செவக்கும்போது நம்ம முந்திரியும் சேர்த்து போட்டுக்கலாம். அதுவும் நல்லா கொஞ்சம் செவந்து வரும்போது கடைசியாக திராட்சையை போடலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு செவந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பாயாசத்தில் இதை கொட்டி கிளறிக்கிடலாம். பருப்பு பாயாசம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க போடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.